இது நியாயமா? இது வாங்கி பழகிய கை, போட்டு பழகிய பை. கண்ணதாசன் வாங்கி பழகிய கையும் போட்டு பழகிய பையும். பிரேமச்சந்திரன் சொன்னார், நான் வாங்கினது உண்மைதான். அந்த மாதிரி ஏதோ உண்மையை சொன்னார். இன்றைக்கு ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார், என்ன 5 கோடியிலிருந்து 50 லட்சம் வரை நாங்கள் வாங்கினோம். சுமந்திரன் கார் வாங்கி இருக்கிறார். அவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வென்றால் அவருக்கு அமைச்சு பதவி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் இன்றைக்கு வந்து கேட்கிறார்கள், என்ன எங்களுடைய பலத்தை காட்ட வேணும், நீங்கள் புள்ளடி போடுவோம். என்ன பலத்தை காட்ட போறீர்கள்? இதுதான் பலம். நான் கேட்கிறேன், நீங்கள் இதுவரை காலமும் எதிர்ப்பு அரசியல் நடத்துறீங்க. பேரினவாத ஆட்சி, சிங்களவனுடைய ஆட்சி என்று சிங்களவன் என்றால் நாக்கு திரைக்கும். இந்த புத்தவழியில நாங்கள் சின்னத்திலேயே உடம்பையில நிறைய கூட்டங்கள் பார்க்கிறோம். அமதலிங்கம் தொடக்கம் பலவரோடு என்ன பேசுவார்? சிங்களவன். அப்படி பேசின அரசாங்கத்திடம் சென்றுதான் நீங்கள் பாராளுமன்ற சுகம் அனுபவிப்பதற்காக வரி சலுகை பெற்ற சொகுசு வாகனங்களை வாங்கியிருக்கிறார். எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் கேளுங்கள், எங்கேயாவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நான் தமிழ் லட்சியத்திற்காக